ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இது லேனா டயர் டூல்ஸ் யூடியூப் சேனல். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் பைக் வேண்டிய பேட்டரியெலாம் நாங்கள் ரொம்ப நாளாக தயார் செய்து கொடுத்துட்ருக்கோம். மற்ற கம்பெனி பேட்டரியிலையுமே ரிப்பேர் செய்து கொடுத்துட்ருக்கோம். ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா சரி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இது வந்து ஓகினாவா டூயல் பேட்டரி. இந்த பேட்டரி ஓகினாவா வண்டியில் அந்த கால் வைக்கக்கூடிய இடத்துல தான் இந்த பேட்டரி இருக்கும். அந்த இடத்துல தண்ணி குடம் வச்சு எடுத்துகிட்டு போகும்பொழுது தண்ணி சிந்தும் பொழுது இந்த மாதிரி பேட்ரி பாக்ஸ் வீணாக போயிடும். துரு பிடிச்சி இத்து போயிடுச்சு. இருந்தாலும் பார்ட்டிக்காரங்க இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு, ரிப்பேர் பார்க்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, இப்படி ஓட்டக்கூடாதுன்னு சொன்னோம். கம்ப்ளைண்ட்டு பெருசாயிரும், ஃபயர் ஹியரிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னோம். அதன் பிறகு இவங்க கலட்டி கொடுத்தாங்க. இப்போ இந்த பேட்டரிக்கு பேட்ரி பாக்ஸ் புதுசு ஒன்று போடணும். அதான் இந்த ஒரு வீடியோ நம்ம எடுத்துடலாம். ஏன்னா பேட்ரி தயாரிக்கிறோம் நாங்கள். பேட்ரிக்கு வேண்டிய பேட்ரி பெட்டி, அவுட்ரு பெட்டியும் நாங்கள் சொந்தமாக தயாரிக்கிறோம் எங்கள் கம்பெனியில். அதனால் அந்த வீடியோவும் சேர்த்து எடுத்துடலான்னு சொல்லி தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ எங்கள் கம்பெனி பக்கத்தில் இருக்குது. வாங்க போகலாம். இப்போ இங்கே நம்ம டிக் வெல்டர் இந்த பேட்ரி பாக்ஸ் வெல்டு பண்ணிகிட்ருக்கிறாரு. ஃபஸ்ட்டு பெட்டி அந்த ஜாயிண்ட்டு சேக்காகக்கூடாதுன்னு ஒரு 3 டாக்கா போடுவாங்க. போட்டு முடித்த பிறகு கண்டினியூவாக அப்படியே டிக் வெல்டிங் பண்ணிடுவாங்க. இது நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் உங்களுக்கு. சாதா வெல்டிங்கை விட டிக் வெல்டிங் ஃபினிஷிங்காக இருக்கிறதுனால நாங்கள் எங்கள் பேட்ரி பாக்ஸுக்கு டிக் வெல்டிங் பண்ணுறோம். அப்படியே பெட்டி புதுசு முழு பெட்டி மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஜாயிண்ட்டே தெரியாது. எங்கக்கிட்ட வேலை செய்கிற வெல்ட்ரு பூராமே எக்ஸ்பீரியன்ஸ்டு வெல்ட்ரு, எல்லாமே திறமையானவங்க. அவங்க வெல்டிங் அடித்த பிறகு அதை பார்த்திங்கன்னா அவ்வளோ பாலிஷாக இருக்கும். கிரைண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே. இதுக்கப்புறம் கிரைண்டிங் பண்ண வேண்டியிருக்கும். இந்த பெட்டியினுடைய கனம் திக்னஸ் சீட்டோட கனம் 2 mm கனம் நாங்கள் போடுறோம். 2 mm சீட் எடுத்து கட் பண்ணி வளைச்ச பிறகு இந்த மாதிரி வெல்டிங் பண்ணணும். இது 72 வோல்ட்டு 30 AH பேட்டரி வைக்கிறக்கூடிய பெட்டி. இப்போ வெல்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. பெட்டியில் இந்த பக்கத்து பா மாதிரி ஒரு வெல்டிங் முடிஞ்ச பிறகு இந்த பக்கம் பா மாதிரி ஒரு வெல்டிங் பண்ணுவாங்க. வெல்டிங் பண்ணி முடிஞ்ச பிறகு கிரைண்டிங் முடிஞ்ச பிறகு பவுட்ரு கோட்டிங் கொடுக்குறோம். எங்கள் கடை லேனா டயர் டூல்ஸு இடம் மாற்றிருக்கிறோம். ஏற்கனவே பறவைகள் சாலையில் இருந்தது திருச்சியில். இப்போ அங்கே இருந்து மாசிங்பேட்டை பஸ் ஸ்டாப்புக்கு மாற்றிருக்கிறோம். இப்போ நீங்கள் வர்றதா இருந்தால் மாசிங்பேட்டை பஸ் ஸ்டாப்பில் இறங்கணும். அதாவது ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டு, மத்திய பேருந்து நிலையத்திலேருந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகக்கூடிய எல்லா பஸ்ஸுமே எங்கள் கடை ஸ்டாப்பில் நிற்கும். நீங்கள் இந்த கான்வென்ட் ரோடில் பாலக்கரைக்கு பஸ்ஸு போகாமல் லெஃப்ட் சைடு திருப்பி மறுபடியும் ரைட் சைடு திரும்பி நிற்கும். அதுதான் மாசிங்பேட்டை பஸ் ஸ்டாப். அந்த இடத்துல ஸ்கூல்லாம் நிறைய இருக்குது. அந்த ஸ்டாப்பில் நீங்கள் இறங்குனீங்கன்னா 2வது அல்லது 3வது காம்ப்ளெக்ஸ் டாஸ்ஹவுஸ் காம்ப்ளெக்ஸில் மாடியில் எங்கள் கடை இருக்குது. கடைக்கு பேர் லேனா டயர் டூல்ஸு. மெயின் ரோட்டில் 2 பக்கமும் சைடில் போர்டு வச்சுருக்குறோம். நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தாலே தெரியும். 20 அடி உயரத்தில் போர்டு இருக்குது. கடை மாடியில் இருக்குது. கடை டைமிங் 10:30க்கு கடை திறப்போம். ஈவினிங் 5:30 7 o'clock வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு எதுவும் பேட்ரி பெட்டி தேவை அப்படின்னு சொன்னாலும் சரி, வெறும் பெட்டி மட்டும் தேவைனாலும் நாங்கள் செய்து கொடுத்துட்ருக்கோம். இல்லை பேட்ரி வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே வெல்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. இது சின்ன சைஸ் பேட்ரி வைக்கக்கூடிய ஸ்மால் சைஸ் பேட்ரி பாக்ஸ். 48 வோல்ட்டு 60 வோல்ட்டு அது மாதிரி பேட்டரிலாம் இங்கே வைக்கலாம். இது வெல்டிங் நான் கண்ணை மூடிக்கிட்டு தான் எடுத்தேன். வீடியோ எடுக்கும்போது கண்ணை மூடிக்கிட்டேன். ஏன்னா டிக் வெல்டிங்லாம் ரொம்ப பார்க்கக்கூடாது. கண்ணை மூடிக்கிட்டு எடுத்ததுனால ஓரளவு தெளிவாக இருக்குது, பரவாயில்ல. டக்கு டக்குன்னு வெல்டிங் பண்ணிடுவாங்க ஃபாஸ்ட்டாக.
ஏன்னா வந்து ஒவ்வொருத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே அவங்க நிறைய பெட்டிகள் செய்து பழக்கமானவங்க, அவங்கள தான் நம்ம வந்து வேலைக்கு வச்சுருக்கிறோம். இது வந்து இப்போ வெல்டிங் மிஷினு, டிக் வெல்டிங் மிஷினு, பக்கத்தில் கேஸ் சிலிண்டர் இருக்குது. நாற்பத்தி 8 வோல்ட்டு 30 AH அல்லது 60 வோல்ட்டு 30 AH எது வேணாலும் இந்த பேட்டரி இப்போ உள்ளே வைக்கலாம். இந்த பாக்ஸில் 2 mm சீட்டில் கணத்தில் நாங்கள் செய்கிறோம். பேட்ரி வந்து நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம். இது வந்து ஓகினாவா பிரைஸ் ப்ரோவுக்கு சர்க்கோரி டைப் கேப் பேட்ரி பெட்டியினுடைய டாப் மூடி. இது வந்து இப்போ பவுட்ரு கோட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துருக்கிறோம். ப்ளைனாக இருக்குது. இது இப்போ நம்ம கெமிக்கலில் போட்டு அந்த துருவுலாம் எடுத்த பிறகு இது இன்னும் ஃபினிஷிங்காக இருக்கும். அதன் பிறகு இதை வந்து நம்ம பவுட்ரு கோட்டிங் கொடுப்போம். இது வந்து டி டைப்பு, இங்கிட்ட வந்து சக்கோரி, 2 மாடலுமே இதில் வரும். இது வந்து உங்களுக்கு ஆண்டர்சன் ஜாக்கெட் போடுற மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருக்குது. இந்த மாதிரி வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆண்டர்சன் வித் டி ஜாக்கெட் இது மாதிரி பெட்டி வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பேட்ரி வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த பாக்ஸு பேட்ரி கண்டெய்னர் உங்களுக்கு வந்து கனமான வந்து மூடியாக நம்ம செய்திருக்கிறோம். இதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து பவுட்ரு கோட்டிங் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து எல்லாமே கிரைண்டிங் பண்ணி ஃபினிஷிங் ஆயிடுச்சு. எந்த பிசுறும் இல்லாமல் பாலிஷ் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து பவுட்ரு கோட்டிங் கொடுக்குறக்காண்டி ரெடியாக இருக்குது. பெட்டியெலாம் வந்து கரெக்டாக மூடியெல்லாம் மூடி பார்த்து கரெக்ட் பண்ணி பார்த்துக்கிறணும் முன்னாடியே. சரி பேட்ரி வந்து நம்ம பவுட்ரு கோட்டிங் கொடுத்த பிறகு இந்த ப்ளூ கலர் நம்ம இப்போ வந்து பவுட்ரு கோட்டிங் கொடுத்துக்கிட்ருக்கோம். உள்ளே தொங்குது பாருங்கள், இதான் வந்து பேட்ரியினுடைய பாக்ஸ். அதில் வந்து இன்றைக்கி வந்து அவர் பவுட்ரு கோட்டிங் கொடுக்குறவர் வரலை. அதனால் அவருடைய வேலையை இப்போ நான் தான் பார்த்துட்ருக்கிறேன். பவுட்ரு வந்து கோட்டிங் கொடுத்த பிறகு இதை வந்து நம்ம ஹீட் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்து வரும் பாக்ஸ் எல்லாம். இப்போ வந்து பேட்ரி பாக்ஸும் ரெடி ஆகிடுச்சு. பேட்ரியும் இப்போ வந்து ரெடியாக இருக்குது. இதிலேருந்து ஒரு பேட்ரி எடுத்து அவருக்கு நம்ம அந்த டேமேஜ் ஆகிடுச்சுன்னு சொன்னோம்னா அவருக்கு ஒன்று வச்சு கொடுத்துடலாம். அதேமாதிரி உங்களுக்கு புது பேட்ரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அது வந்து வாங்கிக்கிடலாம். கூகுள் பே பண்ணாலும் சரி, இல்லை நேரில் திருச்சியில் மத்திய பேருந்து நிலையத்தில் இறங்கி மார்சிங்பேட்டை பஸ் ஸ்டாப்பில் இறங்குனீங்கன்னா கடை மாடியில் இருக்குது. வந்து நீங்கள் உங்களுக்கு பேட்ரி வேணுனாலும் வாங்கிக்கிடலாம். எல்லா சைஸ் பேட்டரியுமே கிடைக்கும். 48 வோல்ட்டு 30 AH, 48 வோல்ட்டு 50 AH, 60 வோல்ட்டு 30 AH, 60 வோல்ட்டு 40 AH, 72 வோல்ட்டு 30 AH, 72 வோல்ட்டு 40 AH, 72 வோல்ட்டு 55 AH. உங்களுக்கு AH எவ்வளோ வேணாலும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பெட்டி செஞ்சு நாங்கள் வந்து சேஃபாக வச்சு உங்களுக்கு கொடுத்துருவோம். பேட்ரி இப்போ நாங்கள் நிறைய வச்சுருக்கோம். அப்படிங்கிறனால ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் பக்கத்தில் வச்சுருக்கோம் பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் சொல்லுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆனால் வியூஸ் வந்து 26,000 வியூஸ் வரைக்கும் போகுது. அதனால் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.